எங்கள் அப்பா பெயர் வந்து KS அருணாசலம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கீழ்குடிங்கிற கிராமத்தில் வந்து பிறந்தார். ரொம்ப வறுமையின் கொடுமையில் வறட்சி அந்த பகுதியில். இன்றைக்கி கூட நீங்கள் வந்து இந்த பீச் மெரினா பீச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய சுண்டல் விற்கும் இளைஞர்கள், சிறுவர்கள் எல்லாமே வந்து ராமநாதபுரத்துலேருந்து வறுமைக்காக ஓடி வந்த சிறுவர்கள் தான். அந்த மாதிரி ஒரு 8 வயசில் வந்து ஓடி வந்து ஒரு குழந்தை தொழிலாளியாக வேலை பார்த்தவர் எங்கள் அப்பா. கள்ளக்குறிச்சின்ற ஊருக்கு வந்தார் வறுமையிற்காக. அங்கே ஒரு கடையில் வந்து வேலை பார்த்தாரு. பாத்திர கடையில் வந்து பாத்திரங்கள் எல்லாத்தையும் தலையில் சுமந்துக்கிட்டு இந்த வில்லேஜாக கூவி போயிட்டு கத்தி விற்கணும். ஒவ்வொரு கிராமமாக போய் தலையில் சுமந்து விற்கிற அந்த மாதிரியான ஒரு வியாபாரத்தை தான் ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி கள்ளக்குறிச்சியில் ஒரு கடை வைக்கிற அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டார். முன்னேறிட்டு அதுக்கப்புறம் வந்தார். நிறைய போராடினார் லைஃப்பில். ஒவ்வொருத்தரையும் போராடி அவ்வளோ பெரிய கடை வச்சு கடையை நிர்வகிக்கும் போது எப்பயுமே இந்த கடைக்காரர்கள் இந்த வியாபாரிகள் இவங்களோட லைஃப்பில் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த அந்த வியாபாரத்தில் தன்னுடைய பிள்ளைகளோ இல்லை யாராவது ஒருத்தர் வந்து அதை வந்து பங்கு எடுத்துக்கிட்டு அந்த பிஸ்னஸை வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு வந்து 3 அக்காவாக போயிட்டாங்க. ஸோ 3 அக்காவாக போயிட்ட பிறகு ஒரு வயசு ஆகிட்டதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு வந்து சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு. அப்போ வந்து அக்காவை போனதுனால அவங்களால வந்து கடையில் போய் வியாபாரம் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து எங்கள் அக்காவங்களுக்கு திருமணமும் பண்ணி வைக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. அதுலேருந்து கடையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் எடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு 60 வயசில் வந்து 3 அக்காவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு கொஞ்சம் கடையில் வியாபாரம் இல்லாமல் ஏறக்குறைய கடையை அப்படி காலியாக இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஒரே ஒரு நம்பிக்கை, பணம். பையன் வந்து தன்னுடைய மகன் வந்து தனக்கப்புறம் ஒரு வியாபாரத்தை வந்து கை எடுத்துக்கிட்டு இந்த வியாபாரத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவான்னு நினச்சாரு. ஆனால் வந்து நான் வந்து சினிமாவில் போகணுன்ற என்னுடைய ஆசை தெரிஞ்சுக்கிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பயந்து தான். நான் ரொம்ப ஒரு தன்னம்பிக்கை இல்லாத கூச்ச சுபாவம் இருக்கிறேன் நான். அதனால் ரொம்ப பயந்து தான் நான் இந்த மாதிரி சினிமாவுக்கு போகணும் அப்படிங்கிறத வந்து எங்கள் அப்பாக்கிட்ட சொன்னேன். ஆனால் சாதாரணமாக வந்து சினிமாவுக்கு படம் பார்க்க போகிறதுக்கே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற எங்கள் ஒரு ஊரில் சினிமாவையே தொழிலாக ஏற்றுக்கிட்டு போகிறதுக்கு எங்கள் அப்பா எனக்கு வந்து ஒத்துழைப்பு ஊக்கமும் கொடுத்தாரு. சினிமாவுக்கு போனார். எல்லாருமே வந்து பக்கத்து கடை வீதியில் இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னாங்க, என்ன இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீங்க, பையன் வந்து உங்களுக்கு அப்புறம் கடையை டேக் ஓவர் பண்ணுவான்னு பார்த்தா அவனும் சினிமாவுக்கு போகிறான் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டீங்களே, நீங்கள் புத்திமதி சொல்லி நீங்கள் வந்து கொண்டு வரணும், சினிமா இங்கே கடையில் உட்கார வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் இருந்தாலும் எங்கள் அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாலுமே கூட எகைன் அவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த வறுமைக்கு போனார். அந்த வறுமையில் இருந்தாலுமே கூட நான் வந்து சினிமாவில் போய் அச்சீவ் பண்ணட்டும், என் பையன் போய் சினிமாவில் போய் அச்சீவ் பண்ணட்டும், அவர் வந்து அவனை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக எனக்காக சில நேரங்களில் நான் எழுதிய சிறுகதைகள்லாம் எடுத்துக்கிட்டு கம்பெனியாக போயிட்டு என் பையன் நல்ல கதை எழுதுவான், என் பையனை அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கம்பெனியாகவும் போய் சில டைமில் போய் எனக்காக வாய்ப்பு கேட்டிருக்காரு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் குடும்பம் வந்து ரொம்ப மீண்டும் ஒரு வறுமைக்கு தள்ளப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து ரேஷன் அரிசி சாப்பிட்ற அளவுக்கு வருமானம் இல்லாமல் போச்சு. ஆனால் அது எல்லாத்தையுமே எங்கள் அப்பா என்கிட்ட இருந்து மறைச்சிட்டாரு. ஏன்னா நான் எங்கே அந்த சினிமாவிலேருந்து விட்டுட்டு வந்துடுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான மைண்ட்லாம் கிடையாது. ஸோ வீட்டில் எல்லோரும் கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சால் எங்கே இவன் திரும்பி வந்துடுவானோன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற கஷ்டத்தை எல்லாத்தையும் மறைச்சார். அது மட்டும் கிடையாது, எங்களுக்கு வந்து 2 கடை இருந்தது. அந்த 2 கடையுமே என் தம்பிங்க 2 பேருக்கு வந்து கொடுத்துட்டு இந்த கடையை நீ பார்த்துக்கோ, அந்த கடையை நீ பார்த்துக்கோன்னு சொல்லி, ஒருவேளை நான் சினிமா வேணான்னு திரும்பி வந்தால் கூட வரலாம், நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு கூட நினைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எனக்கு அந்த மாதிரி நீ சினிமாவில் ஜெயிச்சே ஆகணுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வந்தார். ஒவ்வொரு படமும் நான் வந்து யார்கிட்ட அசிஸ்டன்ட் ட்ரை பண்ணாலும் கேட்பார், யார்கிட்ட இப்போ ஒர்க் பண்ணுற, என்ன பண்ண போகிற அப்படின்னு ஒரு தடவையும் கேட்டுருப்பார். ஒவ்வொரு தடவையும் நான் வந்து ஒவ்வொரு கம்பெனியில் ஏறி நான் அப்ரோச் பண்ணி இந்த என்னுடைய கதைகளை சொல்லும்போது அவர் வந்து அது எனக்காக வந்து இந்த படம் எப்படியோ ஓப்பன் ஆகிடும், கண்டிப்பாக உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆர்வமாக இருந்தார். அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு படத்தையும் கூட அந்த ஊருக்கு போய் தேட்டருக்கு போய் படம் பார்ப்பார். ரிலீஸ்லாம் எங்கள் ஊரில் ஆகாது, வெளியூரில் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த ஊருக்கு பஸ் எடுத்து போயிட்டு நான் ஒர்க் பண்ணுற என்னுடைய டைட்டில் கார்டை பார்க்கறதுக்காக போனார். ரொம்ப கடுமையாக இது பண்ணார். பட் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நான் டைரக்டர் ஆகிறதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்து இறந்துட்டார். என்ன ஒரு விஷயம்னா, தன்னுடைய கனவு, தன்னுடைய ஆசைகள்
இது நான் ஒரு கடை வைக்கணும், கடை வீதியில் நல்ல வியாபாரம் பண்ணணும் அப்படின்ற அவருடைய கனவு என் மேலே சுமத்தாமல், ஒரு கல்வியறிவு ஸ்கூலுக்கு போகிற ஒரு அந்த படிப்பறிவு இல்லைன்னாலும் கூட தன்னுடைய மகன் நல்லா அவனுடைய லட்சியத்தில் இது பண்ணணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணதுனால தான் நான் இருந்தேன். ஸோ ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு குழந்தை தொழிலாளியாக ஒரு கூலி வேலையில் தன் வாழ்க்கையை ஆரம்பித்த அவர் இறக்கும்பொழுது எங்கள் கள்ளக்குறிச்சி ஃபுல்லாகவே கடை வீதியில் ஃபுல்லாகவே கடையடைப்பு நடத்தி அவருக்கு மரியாதை பண்ணுற அளவுக்கு அந்த கடை வீதியில் ஒரு நல்ல கௌரவமான ஒரு பெயரை அவர் வாங்கி கொடுத்தாரு. இன்றைக்கி நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகும்போதும் ஒரு தடவையும் பார்க்கும்போதும் எனக்கு அதை பார்க்கறதுக்கு அப்பா இல்லையான்னு ஒரு சின்ன இது இருக்கும். அப்படி இருந்தாலும் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருக்கும். ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குருவுக்கும் மாதாவுக்கும் நடுவில் இருக்கிறது ஆக்சுவலி கரெக்டான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு அம்மாவுக்கான ஒரு பையனை உருவாக்குவதும் ஒரு ஆசானுக்குரிய அறிவுரையும் ஒரு தகப்பனுக்கு இருக்கும். ஸோ அப்பாங்கிறது ஒரு அற்புதமான ஒரு உறவு. லைஃப்பில் ஒரு கணவன் ஒரு 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 மனைவி தன் குழந்தையை 10 மாதம் சுமக்கிறா அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அந்த குழந்தையை சுமந்த மனைவியையும் தன் வாழ்க்கை முழுவதும் தோளில் சுமப்பவன் ஒரு தகப்பன். அதனால் எவ்வளோ ரிலேஷன்ஷிப் இருந்தாலும், எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலுமே, எவ்வளோ உறவுமுறைகள் இருந்தாலும், அப்பா அப்படிங்கிறது ஒரு உன்னதமான ஒரு உறவு. அது கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த உணர்வை முழுவதுமாக உணரும்போது அது தெரிய வரும். நன்றி.